பிரேக்கப். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கண்டென்ட் மீட்டப்புக்கு தான். நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாங்க என் கூட நீங்களும் வீடியோக்குள்ளே பாருங்கள். இதில் என்னென்ன லூட்டி என்ஜாய்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீட்டப் வந்து ஸ்டெம் பார்க்கில் வச்சு தான் நடக்கு. தூத்துக்குடி கண்டென்ட்டோட அட்மின் வந்து அசாத்து தான், இவன் தான். நாங்கள் ஒரு பெரிய ஹாய் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டோம். இங்கே உள்ள ஆடிட்டோரியத்தில் வச்சு தான் மீட்டிங் நடந்தது. ஜாக் எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள க்ரியேட்டர் எல்லாமே வந்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் நேரில். இங்கே வந்து தூத்துக்குடி மீனவன் அண்ணா, அப்புறம் ராஜ் மைண்ட் வாய்ஸ், டிடிஎஃப், குட்டி டிடிஎஃப், அப்புறம் டூட்டி டாக்கிஸ், அட்ராஸ் அக்கடமி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். இங்கே வாங்க. ஏய் டிடிஎஃப்லாம் ஃபேஸ் மாட்டியாச்சு. இவ்வளோ நேரம் கழட்டி தான். நெக்ஸ்ட்டு அட்மினும் காட்டுப்பூச்சி அண்ணாவும் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க, மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத. அடுத்து மணிபாபா யூடியூப் சேனல்லேருந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை பேசவே விடாமல் கிளாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்ததுலேயே நீங்கள் ஒரு ஆள் தான் லேடிஸ், இங்கே பெண் அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு முன்னாடியே கோர்த்து விட்டாங்க, அனுப்பி விட்டு. எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியல. எல்லோரும் முன்னாடியும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு வழியாக எதோ பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு வழியாக தத்தி பேசி முடிச்சுட்டு நானும் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அட்ராஸ் டீம்லேருந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடி மீனவன் அண்ணா வந்தாங்க, சக்திவேல் அண்ணா. அவங்களும் பேசவே விடலை. ஸ்டார்டிங்லேருந்து கிளாப் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ அவங்கள 4 வார்த்தை பேச விட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வச்சிட்டாங்க அவங்களையும். இதிலே ஹைலைட் என்னென்னா, ஜாக் வந்து யாரையுமே பேச விடலை. ஏதாவது காமெடி பண்ணாலும் குறுக்க நின்று விளையாண்டுக்கிட்டே இருந்தான். என் பையன் பயந்துக்கிட்டே இருந்தான் ஜாக்கை பார்த்து. ஜாக் உட்காரவும் விடலை, உட்கார இடத்துக்கும் வந்துட்டான் துரத்திக்கிட்டேமோ. கையில் அவன் வேறு பொரிய வச்சு தின்னுட்டு இருந்தானா, அதையும் வந்து முடிச்சுட்டு அவன் அழுதுட்டான் கடைசியில். ஃபைனலாக அந்த அண்ணாவும் பேசி முடித்தாங்க. நாங்களும் கிளாப் பண்ணி அவங்க சீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ராஜ் ப்ரோ தான், பாருங்களேன் கிளாப் எப்படி தட்டுறாங்கன்னு. மிகப்பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த அப்படியே 5 ரவுண்ட் சுற்றி வர போகிறாங்க. தம்பி ஏய் ஓடு ஏய் இல்ல, நீ இங்க உள்ள கேச்சுது. மறுபடியும் நம்மகிட்டே தான் வருமே. நல்ல நாள்ல நம்மள வந்து பயமுறுத்திட்டு. நெக்ஸ்ட்டு ஆலனுக்கு ஒரு டாஸ்க்கு பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடணும்னு சொல்லி அவன் கம்பெனிக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டான். ஜாக் எங்களை ஆடவே விடலை. ப்ளூப்பராகவே போய்கிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், நாங்கள் ஆரம்பித்தாலே அவன் கடிக்க வந்துட்டான் எங்களை. சரி இதோடு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அசாத்து ஆடுனதுனால என்னமோ தெரியல, ஜாக் அவனையும் குறி வச்சு கடிக்க வந்துட்டான். போச்சு, நீ கடிச்சிருவான்னு தான் நினச்சோம், பட் கடிக்கலை, தப்பிச்சிட்டான் அவன். நெக்ஸ்ட்டு ஆலனுக்கு வந்து பாலாபுரம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஏ நல்ல வாய்ப்புடா. இப்போ வந்து என்ன டாஸ்க் அப்படின்னா, உன் கூட நெருங்கிய நண்பன் நீங்கள் யாருனாலும் கூப்பிட்டுக்கலாம், சரியா? அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டுக்கோங்க. நம்ம கூட நல்லா பழைய அப்பா
இல்ல இப்போ யாரும் எடுத்துனா யாரு கூட்டு போவா கண்டிப்பா பாருப்பா அவனை யாரு பாருக்கா யாரு பாருக்கா கண்டிப்பா முனிசு நானும் வந்திருக்கேன்ப்பா எங்களை மார்க்கெட்லாம் கூட்டு போகலப்பா பாருப்பா அப்ப வரமாட்டோம்ல நம்மள மாதிரி ஆட்கள் வளரணும் என்ன அவன் என்ன ஃளைட்ல கூட்டி போவா நீ கூட்டி போவியா உன்னால அந்த பஸ்லயே என்னால கூட்டி போக முடியாது ஏன் கூட்டமா இருக்கு அதனால தான் கூட்டி போகல ஏ ஃப்ரீ பஸ் ஓடுதுடா ஏ ஃப்ரீ பஸ் தான் போகுது எம்மா ஃப்ரீ பேஸ் உனக்கு தான் ஃப்ரீ எங்களுக்கு ஏமா ஃப்ரீ ஏய் அது கண்டக்டர் அவன் வர வந்தா அவன் சூடிதார் போடு ஏய் நாய் கோவப்படுதுப்பா ஜாக் கோவப்படுது அவன் வந்து பஸ்ல ஏத்த மாட்டேங்காங்க பாதி சீட் ஃபுல்லா இருந்தா வந்தா நான் என்ன பண்ணேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரேக்கப் பேசாத இப்போ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வாத்தியார் குப்பம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. தூத்துக்குடி டீம் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லோரும் பேசி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்களும் எங்களுக்கு 2 ரீல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.